மிஸ்டர் லோன்சக்கையே நான் இன்றைக்கி வந்து ரேமில் சமைக்க போகிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஸோ ரேமில் வந்து நீங்களே சமைக்கலான்னு போட்டிருந்தது. அங்கே அந்த மிஷின்ஸ் இருக்கும் போல் நான் அவங்களே பண்ணிட்டு ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு நானும் சீரனாவும் போகிறோம். எல்லாமே இது எல்லாத்துலேயும் ஹாட் சிக்கன் போட்டு வச்சுருக்கான். ஆக்ஷன் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது டாப்பிங்ஸ் சூஸ் பண்ணுவோம். 3 டாப்பிங்ஸ் சூஸ் பண்ணுவோம். கரெக்டா? என்னையா ஃபஸ்ட்டு இதை திறக்கணும். அதுக்கப்புறம் ensure no plastic in the bowl. Okay. Do not add water. Add the topping chutney. Simple தான். எங்களுக்கு 18 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கணக்கு அங்கே இது என்ன விராட் கோலிங்க. அவர் எப்படி 18 வருஷம் கழிச்சு 2 கப்பு தொடர்ந்து ஜெயித்தாரோ அந்த மாதிரி நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சிரு. ஊற்றா அடத்தின் ஏது ரத்தம் மாதிரி இருக்கு. லெமன் ஸ்டார் நான் ஒரு வழியாக ரேமன் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது வந்துட்டு மோஸ்ட் ஸ்பைசி கிடையாது. மோஸ்ட் ஸ்பைசி கிடையாது. நான் மீடியம் ஸ்பைஸாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கிச்சன் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் சாப்ஸ்டிக்ஸும் எனக்கு ஃபஸ்ட் டைம் எடு பார்ப்போம். அந்த மாதிரி சிக்கன் எடு பார்ப்போம். நான் மாதிரி ஓகே. நான் ஆக்சுவலி பெரிய ஃபேன் கிடையாது. ஏன்னா நான் இது எதுக்கு வந்தேன்னா இந்த டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னதுனால பார்க்க நல்லா இருந்து அதனால ட்ரை பண்ணலான்னு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆயில் நீ நக்கி பார்த்தல எப்படி இருந்துச்சு? சரிக்காரமாக இருக்குது. ஒரு சொட்டு தக்கி பார்த்தியே? சரிக்காரமாக இருக்குது. அது ஆயிடுச்சுங்க. அதை ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக ட்ரை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ட்ரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருப்பேன். எப்போவுமே ஃப்ரீசரில் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும். ஐஸ்கிரீம் சொன்னேன். நான் ஒரு சேஃப்டிக்கு கோல்ட் காஃபி வாங்கி வச்சிருக்கேன். நான் நேற்று அப்சர்வ் பண்ணுவோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் வரலன்னுங்க. இவங்க கூப்பிட்டு போயிடா. எனக்கு நான் பே பண்ணவே பார்க்க மாட்டேங்க. அது பேய் படமே கிடையாது. ஓகே, அது வந்துட்டு ஹாரர் ஜானர்ல வரும். ஆனால் அது பேய் கிடையாது. ஆனால் எனக்கு அல்லுமே நீ அது கேட்காதீங்க. நிறைய இடம் சொல்கிறேன். நல்ல படம், சூப்பர் படம். நீங்க யாரும் ஸ்பாயிலர் ஏதாவது வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சூப்பர் படம். தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அந்த படத்தை. நான் அவரை கூப்பிட்டேன். நான் ஏன் போனேன்னா அது ஒரு யூடியூபர் டைரக்ட் பண்ணதுனால எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓ, யூடியூபர் டைரக்ஷன். யூடியூப் டைரக்ஷன்னால நான் வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஜானர் எனக்கு பிடிக்காதுங்க. செம்மையா இருந்துச்சாலே, அன்னைக்கு ஃபன்னா இருந்துச்சாலே, அசிரிச்சு தானே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அசிங்கமா என்ன இருந்ததுன்னா அங்க டெரரா சீன் ஓடுது. அங்க ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க. குழந்தை சீரிக்குது. நிறைய சீன்ஸ் கட்டா இருந்தது. அது அந்த படத்துல ஒரு 2-3 நல்ல சீன் இருந்தது. ஓகேவா? அந்த 2 சீன் நான் வந்து ரெடிட்ல பார்த்தேன். பயங்கரமா கட்டா இருந்தது. அது ஒரு மாதிரி மனசுக்கு சோகமா இருந்தது. சரி, இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்துருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த சாரி ஃபார் த ஸ்பாய்லர். அந்த வந்து ஸ்பாய்லர் தான். நீங்க பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. படிச்சுட்டு வரல. நான் போனோடனே சீன் கட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் போய் செக் பண்ணேன். அந்த கார்ல வந்து ஹீரோ அந்த பேர் கேரக்டர் அவன் வந்து அந்த ஃப்ரெண்டு சாராவை மீட் பண்ண போவானே. அப்ப ஓடி வந்து முட்டுனோட கட் ஆகி உனக்கு வந்து அவன் மூஞ்சி நசுங்குன மாதிரி காமிச்சிருந்தானே. ஆக்சுவலா இல்ல, அவ ஓடி வந்து முட்டி ஃப்ரெண்ட் அந்த கிளாஸை உடைச்சிடுவா. உடைச்சு கையை அப்படி உள்ள விட்டு ஸ்டேரிங் இருக்குல்ல, ஸ்டேரிங்ல நெஞ்சு அடிச்சு நசுக்கிருக்கான். அப்ப அது கண்ணாடி தெரிச்சுக்கிறேன். அடிச்சு நசுக்கிருக்கான். அதனாலதான் அப்படி எலும்பு கிருமெல்லாம் புடிக்கிட்டு வந்து நின்னுச்சுங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், பயமா இருக்கு. ஒரு சரி சாப்பிட்டு பாக்குறேன்.
மெதுவா மெதுவா. Oh, no, 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 no. நல்ல வேலை நான் ட்ரிபிள் எக்ஸ் எடுக்கிறேன். இதுவே என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆக்சுவலி டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப காரமா இருக்குங்க. இல்ல சொல்லுவீங்க இது இப்படிதான் இருக்கும்வீங்க, பட் யா ஓகே. பங்கம் உங்களுக்கு ஸ்லோவா இருந்துங்க. நான் வந்துட்டு இல்ல நாம மேகி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமா இவர் காரமா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா தொண்டையில ஏறுது, மூக்குல ஏறுது. நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனா புற ஏறுது பயங்கரமா. வந்து ரைட்டிங், அதாவது நான் சைக்கோ பார்த்தாலும் எனக்கு தெரியாது, மேபி இருக்கலாம் வாய்ப்பு. சைக்கோ பார்த்தேன், எனக்கு கொல்ல பார்க்க எனக்கு விட்டு வந்தேன். ஏய் இது இல்லடா, அப்சஷன் சொல்றேன்டா. நான் எப்படா சைக்கோ பார்த்தேன், நான் நல்லா பேன்டா. சரி அப்புறம் ஸோ வந்து நான் பயங்கரமா இந்த மாதிரி படம்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த இந்த மாதிரி நான் வந்துட்டு ஏசன் ப்ரோ ஆடியன்ஸ்ல இவர் ஏசன் ப்ரோன்னு சொல்லுவாரு. நானே சொல்லிப்பேன், அவரே சொல்லிப்பாரு. விஷயம் அவன் உடப்பான் தெரியுமா? ஆமா, அந்த இது அந்த ஒன் விஷ் வில்லோ அதை அவன் உடப்பான் தெரியுமா? அதை ஃபர்ஸ்ட் அவன் எடுக்கிறப்ப அவனுக்கு ஒரு ஜிங்கிள் இருக்கும். ஓகேவா? அது ஒரு மாதிரி இந்த ஜிங்கிள் மாதிரி இருக்கும். அது ஒரு ஜிங்கிள் வச்சுக்கோ, அங்க ஒரு சவுண்ட் வரும்ல, அதை ஓப்பன் பண்ண ஒரு சவுண்ட் வரும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் மட்டும் தான் வரும். அவன் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவான் தெரியுமா? இந்த என்னோட விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவான். ஓகேவா? அப்போ வந்து வேற ஜிங்கிள் வரும். அது வந்து அந்த ஜிங்கிள் எப்படி இருக்குன்னா, அதுல ஒரு சீன்ல வரும்ல, நோ 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 அப்படின்னு போல கிரீப்பியா, அந்த ஜிங்கிள் மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட்ல அந்த ஜிங்கிள் இருக்கும். அதாவது உன்னால பண்ண முடியாது, நீ செத்த மாட்டிக்கிட்ட, ஒரு வாட்டி தான் இந்த விஷயம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ரெண்டாவது வாட்டி வாங்கி எடுப்பான். அப்போ வேற ஜிங்கிள் இருக்கும். அந்த ஜிங்கிள் நோ 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 மாதிரி வரும். அது கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். நான் ஒரு வாட்டி தானே பார்த்தேன், எனக்கு அப்படிதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த நோ 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 சீன் பார்த்தல, அது நல்லா நோட் பண்ணினா தெரிஞ்சிருக்கும். அவன் செயின்ல வந்து $1 போட்டிருக்கும். அவன் பேர் பேர், BAR, அவன் பேர் பேர். அது அவங்க டெலிபரேட்டா காமிக்கல, பட் தட்ஸ் ஹவ் அப்சஸ்ட் இஸ். ஏன்னா அவனோட டேட் பண்ணி ஒரு வாரமோ 1 மந்தோ தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும். அதுக்குள்ள அவன் இனிஷியல வந்து $1 போட்டுப்பான். எனக்கு ஆக்சுவலி எனக்கும் படம் பார்க்கும்போது சில விஷயம் அப்சஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த பொண்ணு அப்சஸ்டா இல்ல, அந்த பையன் தான் அப்சஸ்டா இருக்கான். அதனால அந்த பொண்ணு அப்படி இருக்கிறமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் தான் அப்சஸ்ட். அந்த மியூட் பண்ணிக்கோ. ஆக்சுவலா அவன் ஏன் பைத்தியக்காரனா, ஒரு பாயிண்ட் அவனுக்கு தெரிஞ்சும் போவான். அவன் தான் ஆக்சுவலி அப்சஸ்ட். அந்த நோ நோ சீன் தான் மெயின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன ஆகும்னா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா இருப்பாங்க, ஒரு டேட் போயிருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. இல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டேட் போயிருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், ஐயன். அவன் ஒரு இவன். ஓகேவா? இவன் கால் பண்ணுவான். இவன் கால் பண்ணி இவன் வந்து முதல்ல என்ன சொல்லுவானா, எப்படி இவன் வீட்டுக்குள்ள வருவானா, எங்க அப்பாவுக்கு சாவுறாரு, டையிங், மை ஃபாதர் இஸ் டையிங், கேன்சர் அப்படிலாம் சொல்லி தான் உள்ள வருவான். ஓகேவா? ஸோ அவன் அந்த கால் அட்டன் பண்ண என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஷார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் பின்னாடி இருப்பான் பேக்ரவுண்ட்ல. அவன் ஏஞ்சி வந்து ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அதுல இந்த பாத்வே இங்க வந்து செவுரு அப்படி இருக்கும். இந்த பாத்வேல இங்க நின்று அவன் பேசுவான். அவன் டைரக்ட் கண் பார்வையெல்லாம் இருப்பான். இவன் வந்து சொல்லுவான், அந்த ஏன் ஃபோன் கால்ல சொல்லுவான், அவங்க அப்பா நல்லா இருக்காரு அப்படிலாம் சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான், நான் வந்து அந்த செவுத்துல போய் ஒளிவான். அவன் அங்கேயிருந்து ஏந்திரிச்சு இப்படி வருவான். அந்த கிரீப்பினஸ் அவன் எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கானா, அந்த உடஞ்ச உடனே அந்த பொண்ணு அப்சஸ் ஆயிடுச்சுல்ல. இவங்க ரெண்டு பேரும் நிறைய வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கூட அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது உங்களால ஆக்சுவலி பார்க்க முடியும். அண்ட் ஆக்டிவிக்ஸ் ஒன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஷாட் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து அதான் இன்ட்ரோல் பிளாக். இங்கதான் வந்துட்டு நாங்க போன இடத்துல கட் பண்ணோம். அதாவது அவளுக்கு வந்துட்டு ஓவர் போய் ரைட், அதனால ஒரு லுக் இருக்கும். அந்த லுக்கு வந்துட்டு சிரிப்பா, ஆனா அந்த கண்ணுக்கு எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு பயங்கர கிரீப்பியா டாபிக் சேஞ்ச். எனக்கு உடல்ல வாயில்ல இங்கெல்லாம் எரியுது, லிப்ஸ்ல எரியுது. ஐயோ இல்ல எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. கார
காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா இங்கேயே வந்துட்டு ஜூஸ் பீஸ்லாம் விற்கிறான், ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஆளா இருந்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, இவர மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த இடத்துக்கு இருந்துச்சுன்னா ஆம்பியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. எங்க வந்து இங்க நிறைய கிராஃபிட்டி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிராஃபிட்டி பெயிண்டிங் ரொம்ப பிடிக்குமா. ஸோ மொட்டை மாடியில தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய வால்ஸ் வந்து கிராஃபிட்டி பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் இன்டீரியரும் பண்ணும்போது பண்ணியிருக்காங்களா, பார்க்க நல்லா இருக்கு. அந்த பக்காவா இருக்கு. இன்னொன்று என்ன பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதோ என்ன ஒரு என் கை இந்த பக்கம் பார்த்தா சாரி அதோ அங்க தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனு. ஸோ டைம் ஆயிடுச்சு, ஒரு ஈவினிங் டைம் ஆனோன்னா ஸ்க்ரீன் போட்டு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போடுறாங்க. ஜாலியா இருக்கு. இது வந்து நல்லா அட்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எக்ஸ்பென்சிவ் தான். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வரணும்னா யூ கேன் கைஸ் கம் ஹியர். ஓகே. அப்சர்வ் பண்ணி இன்னொன்னு படம் நல்லா இருந்தது. இல்லைன்னா இந்த ஆள் திட்டு வாங்கியிருப்பாங்க என்கிட்ட. ஏன்னா ஒரு சம்பவம் பண்ணாரு. நான் பண்ணல அந்த சம்பவம், அது தானா நடந்துருச்சு. அதாவது அப்சர்வ் போலான்னு சொன்னது இவரு. மரியாடா நான் போறேன், நான் வேற வேணாம், நான் ஏன்னா எனக்கு அந்த பயம் வேணான்ட்டு. இல்ல போனா இந்த வாட்டி போனா நீ வா அப்படின்னு. சரி ஓகே. அதான் நான் அதை பத்தி நியூஸ் பார்த்தேன். அவர் யூடியூபர் டைரக்ட் பண்ணதுனால ஓகே. அவர் வந்து நானே பாத்துக்கிறேன்டா, நான் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாரு. எங்கடா ஈஸியா சரி இல்ல கிட்ட தான்டா, வீட்டுக்கு கிட்ட இருந்தாரு. பெட்ரோல் போட போயிட்டு மேப் எடுத்து போடுற லொகேஷன் போறேன்னு போட்டா 30 கிலோமீட்டர் காட்டுச்சு. 1 hour காட்டுச்சு. அது காட்டுச்சு. நான் பண்ணுவேன் கிட்ட இருந்தாரு. பைக்ல கூட்டு போறாரு 1 hour. நல்ல ஃபார்மேட் இருக்குல்ல, மூவி மூவ் ஆகும்ல, அது யூடியூப் ஸ்டைல்ல தான் இருக்கு. நம்ம யூடியூபர் தானே. இல்ல யூடியூப் ஸ்டைல் அதான் ஆக்சுவலா டார்கெட் பண்ணி யூடியூப்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அரௌண்ட் 750K பட்ஜெட். நான் நேத்தி பார்த்தேன் ஏதோ ஒரு போஸ்ட்ல $148 million கலெக்டட். அந்த யூடியூப் ஃபார்மேட் இருக்கிறதுனால பெரிய ஸ்கிரீனு. ஆனா அவன் ஆல்ரெடி ஸ்கோப் போட்டு இன்னொரு ஸ்கோப் போட்டு அது வந்துட்டு பெரிய ஸ்கிரீன் இவ்வளவுதான் இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? அதனால தப்பிச்சாரு. படம் நல்லா இருந்துச்சு. தியேட்டர் எப்படி இருந்துச்சு? தியேட்டர் நல்லா இருக்கு. தியேட்டர் நல்ல தியேட்டர். ராக்கி சினிமாஸ் ஆக்சுவலா ஒரு மேட்டர் பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்தது தான், நான் இல்லைன்னு சொல்ல. நல்லாவே ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்தது. லைக் ஒரு மாதிரி நான் யூஸ்வலா நிறைய பேய் படம் பார்க்குற பர்சன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து இவன் ஃபர்ஸ்ட் டைம் கூட பேய் படம் வரலாம். நான் பேய் படம் பார்த்தா சிரிச்சிட்டே பார்ப்பேன். என் ஃபேக்ட் என்னன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் ஜானர் மூவி வந்து நான் தியேட்டர்ல போய் பார்க்கறது. இவன் வந்து என்ன பண்ணா, திடீர்னு நடுவில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன் பாடுறா அப்படின்னு திரும்பி பாக்குறேன். கண்ணாடியை கழட்டி வச்சிருக்கான். ஏன்டா கண்ணாடியை கழட்டி வச்சிருக்காங்கன்னா, கண்ணாடியோட பார்த்தா பயமா இருக்கு, கண்ணாடியில பார்த்தா மங்களா தெரியுது. இல்ல ஆனா ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இவர்கிட்ட பண்றீங்க. ஆனா என்ன பண்ண ட்ரிக்ஸா பண்ணி ஃபேக்கால கரெக்டா நான் இப்படி எடுத்தனா எதுவும் தெரியலையா, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு இப்படி கரெக்டா போட்டேன். எல்லா சீனையும் மிஸ் பண்ணாம வேற பார்த்துட்டேன். எடுத்துட்டு திருப்பி போடும்போது ஜம்ப் ஸ்கேர் வந்துச்சு, நான் பார்த்தேன். By the way, இதுவும் out of topic. This is non-alcoholic. My channel வந்து is family friendly. Family friendly எல்லாம் இல்லைங்க. சேனலை பார்க்கறதே 100 பேர். இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வேற. 100 பேர் கஷ்டப்பட்டு சேர்த்துச்சு. 100 பேர் இல்ல 160. 160ங்க பெரிய. டிசம்பர் இந்த மாதிரி ஏராளமா பாக்குறாங்கல்ல. சோ எனக்கு என்ன கருத்து சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப பேசுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, டிசம்பர் 15 எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி 100K கொடுத்தீங்கன்னா இந்த ஆளா ஒரு பெட்டு 100K அடிச்சிட்ட அப்படின்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூப்பிட்டு பிரியாணி போடணும். ஓகே ஓகேவா? அடிக்கலன்னா 100 பேருக்கு நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஒரு விருந்து மாதிரி, கல்யாண விருந்து மாதிரி போடணும். வீடியோ சுது மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, நான் காப்பி அடிக்கன்னு சொல்லுங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, கிட்டத்தட்ட. எனக்கு சாப்பாடு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. இல்ல அவங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அவங்க ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் கிவ்அவே நான் ஏதாவது யோசிச்சிருந்தேன். அடிக்கல அப்படின்னா என் கோவா ட்ரிப்புக்கு நீ ஸ்பான்சர். கோவா ட்ரிப்பா? ஆமா, நியூ இயருக்கு கோவா போறோம். டிசம்பர் 15 தான் சொன்னேன். ஆமா, டிசம்பர் 15 அடிக்கலன்னா டிசம்பர் 26ல இருந்து ஜான் 5 10 நாள் கோவா ட்ரிப்பு. அதுக்கு நீ தான் ஸ்பான்சர். நான் கூட வரணும். நீ கூட வரலாம். ஆனா நான் நீ தான் எல்லாமே, நான் கேட்கறது எல்லாம் நீ தான் வாங்கி தரேன். எனக்கு வந்து அந்த பேராகிளைடிங் போகணும், எனக்கு வந்து
அந்த ஜெட் ஸ்கீ போகணும், அப்புறம் வந்து ஹைக் போகணும். இந்த மாதிரி நிறையா இது வச்சிருக்கேன். அது மாதிரி நிறையா பர்கரு, நிறையா மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அங்கே இருக்க நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிடணும். நாங்கள் வந்து ஸ்பான்சர் கிடையாது சொல்லிடு. நீனா கண்டென்ட் கிரியேட்டர், ஸ்பான்சர் கிரியேட்டர் கிடையாது. ஸ்பான்சர்லாம் கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ப்ரொமோஷன் கிடையாது. அண்ட் இதை நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ் ஃபுட்டு எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு இதை ட்ரை பண்ணணும்னா வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. அண்ட் விருந்து மாதிரி நான் செய்யணும்னா எனக்கு 100K கொண்டு வரணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். மிஸ்டர் லோன் சொக்கையா சைனிங் ஆஃப். அண்ட் கோவா போயா